السلام عليكم سار. عليكم السلام. வந்துச்சா ஸ்கிரீன்? اه. ம். கடைசி கிளாஸ்ல ஓதினமா ப்ராக்டிஸ் பண்ண என்ன இல்லையா? நாங்க ஓதினோம் எது ஓதினம்? வசனங்கள். ஆம், ராக்கு சரியா ஓதுங்க பார்ப்போம். சுக்குன் வந்தரா. ம். بسم الله الرحمن الرحيم. فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. இல்லை. فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. ரெண்ட வைங்க. தவ்வன்னு சுக்குன் வைக்கவா? தவ்வப. தவ்வபன்னா சுக்குன். தவ் தவ் அல்ல தவ்வ. சத்த வச்சு ஓதணும். فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. ரெண்டாவது. إن شانئك هو الأبتر. குட். மூணாவது. حتى زرتم المقابر. இப்போ ஓதுங்க. حتى زرتم المقابر. பீர் மெல்லினத்துக்கு வாங்க. حتى زرتم المقابر. இப்போ ஓதுங்க. حتى زرتم المقابر. நாலாவது. إن ربهم بهم يومئذ لخبير. பீர். إن ربهم بهم يومئذ லஹன لخبير. பல. ல கா. إن ربهم بهم يومئذ لخبير. ஐந்தாவது. وحصل وحصل ما في الصدور. திருப்பி ஓதுங்க. وحصل ما في மஹ்ரூஸ். الصدور. முதலாவது வாரதும் சாது, கடைசியா வாரதும் சாது. நீங்க முதலாவதுல சீனை உச்சரிக்கிறீங்க, கடைசியில சாதை உச்சரிக்கிறீங்க, அப்படியா? ம், ரெண்டுமே சாது. وحصل أه؟ இரண்டுமே சுவாது. வஹுஸ்ஸில. أه. وحصل ما في الصدور. திருப்பி ஓதுங்க. وحصل ما في الصدور. மூணாவது பார்ப்போம். حتى زرتم المقابر. திருப்பி ஓதுங்க. حتى زرتم المقابر. ம். ரெண்டாவது. إن شانئك هو الأبتر. திருப்பி ஓதுங்க. إن شانئك هو الأبتر.
நாங்கள் இன்றைக்கு அடுத்த பகுதிக்கு வருவோம். ராவினுடைய விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் என்ன விதிவிலக்கண்டா? ம், தெரியா. சரியா கவனமா கேட்டுக்கொள்ளணும், திருப்பி வந்து கேட்கக்கூடாது. விலங்காட்டி திருப்பி கேட்கணும், ஆ விலங்கல்ல கேட்கணும். ஆ ராக்கு அடிப்படையில் ரூல்ஸ் ஒண்டிக்கும். உதாரணத்துக்கு ஃபத்தஹத்துன்னு வந்தா அந்த ராவை நாங்கள் என்ன செய்யணும்? வல்லினமாக ஓதணும். அதான் ரூல்ஸ், அடிப்படையான ரூல்ஸ், அப்படிதானே? ஆ ஆ, சில சந்தர்ப்பங்கள்ல அந்த ரூல்ஸ் வந்து தலைகீழ மாறிக்கும். ரா வந்தா நீங்க மெல்லினமா தான் ஓதணும் என்று சில ரூல்ஸ் செய்கிறது. அந்த மாதிரியான ரூல்ஸ், ஆ அடிப்படையான ரூல்ஸுக்கு எப்படி சொல்லணும்? விதிவிலக்கண்டா என்னடா? ரூல்ஸ் ஒன்று இது, அந்த ரூல்ஸுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை நான் கொண்டு வரதான் விதிவிலக்கான ரூல்ஸ். ஆ குறிப்பிட்ட அந்த இடங்கள்ல அந்த ரூல்ஸை நாங்க யூஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு கீழே ஒவ்வொரு என்னென்ன டைம்ல இந்த ரூல்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணாம வேற ஒரு ரூல்ஸுக்கு நாங்கள் போறோம்ங்கிறத சொல்லிக்கிறாங்க. முதலாவது பாருங்க, நாங்கள் இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்ப்போம். 4 சந்தர்ப்பங்கள் இருக்கு. 3 சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஒன்று, ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்தொன்று வரணும். சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு பின்னால வல்லினமான எழுத்தொன்று வந்துச்சு தண்டால் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்க அதை என்ன செய்யணும்? வல்லினமாக. வல்லினமாகத்தான் ஓதணும். பின்னுக்கு பார்ப்போம் என்னன்னு சொல்லி. ரெண்டாவது, சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால ஹம்சத்துல் வசுல் எழுத்தந்தி நினை முழுது. ஆ என்ன ஹம்சத்துல் வசுல்டா? ஹம்சத்துல் வசுல் என்றா என்ன தெரியுமா? தெரியா. சரி, அப்ப தெரியுமெண்டப்ப அதுவும் வந்துச்சுதண்டா எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? வல்லினமாகத்தான் ஓதணும். ஓதணும். மூணாவது, ராவானது சுக்கூன் செய்து நிறுத்தப்படும் போது அதுக்கு முன்னால சுக்கூன் செய்யப்பட்ட யா வருதல். இதுவும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் என்ன செய்யணும்? வல்லினமாக. மெல்லினமாக ஓதணும். இது மூன்றும் ரா அடிப்படையில் வார சட்டத்துக்கு எதிர்மாறான சட்டங்கள், ஒப்போசிட்டான சட்டம். ரா ஃபத்துஹா வரும், நாங்க என்ன மெல்லினமா ஓதணுமா? ராக்கு அந்த கஸ்ரத்துன்னு வந்திக்கும், அந்த ராவை நாங்க வல்லினமாக ஓத வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். சரி, இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள போவோம். இதான் கடைசியா போட்டீங்கன்னா சரி. பாடத்தில் அடுத்த பாட்டை நான் இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆயிட்டு வரேன். இது நாங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். கொஞ்சம் இருங்க பார்ப்போம். இன்னொரு ஸ்லைட் இதில் மிஸ் ஆகி எங்கள் எதிரையும் பார்த்து வரேன். 1 minute டைம் இல்லைங்க. Right. இப்போ இது மட்டும் பார்ப்போம். ராவின் விதிவிலக்கான சந்தர்ப்பம் முதலாவது நம்பர் 1 என்ன சொல்லிக்கிற? ராவை சுக்குன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து ஸ்கிரீன் வந்து இல்ல சார். என்ன ஸ்கிரீன் வரலையா? ஆ லோட் ஆகுது. வந்துட்டு. ம். முதல்ல என்ன சொல்லிக்குது? சுக்குன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து இந்தாக்கி சுக்குன் செய்யப்பட்ட ரா, தொடர்ந்து ராவை தொடர்ந்து என்ன செய்யணும்? என்ன என்ன எழுத்து வரணும்? வல்லினம். சுவாது ஒரு வல்லினமான எழுத்தா? ஓ இல்ல, மெல்லினமான எழுத்து. அப்படியா? வல்லினமாக. வல்லினமான எழுத்து. அடிப்படையில இந்த வசனத்தை எப்படி நான் ஓதுவோம்? இந்தாக்கி சுக்குன் செய்யப்பட்ட ரா, அதுக்கு முன்னு கஸ்ரா வந்திக்கி, ராவை நாங்கள் எப்படி ஓதுவோம்? வல்லினம். மெல்லினமாக. ஆ, மெல்லினமாக. மெல்லினமாக ஓதணும். ஆனா இங்க அந்த ரூல்ஸ் மாறுது. இந்த ராவை நீங்க வல்லினமா தான் ஓதணும். விளங்குதா? அடிப்படையில் ரூல்ஸ் வந்து என்ன? இது நாங்க மெல்லினமா ஓதுறது. இங்க ரூல்ஸ் எப்படி மாறுது? நாங்க வல்லினமாக ஓதணும். ஏன் வல்லினமா ஓதணும்?
ஏன் சுக்கூன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்தொண்டு வந்திருக்கிறது. வல்லினமான எழுத்து சுவாது வந்திருக்குது. சுக்கூன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்து சுவாது வந்திருக்கிறதால இந்த ரா வல்லினமாகவே தான் ஓதப்படல் வேண்டும். விளங்கினா? ஓ. என்ன விளங்கின? நாங்க ராபர் வல்லினமாக ஓதணும். ஏண்டா ஏன் வல்லினமாக ஓதப்படாது? ஏண்டா ராக்கு முன்னுக்கு சாதுக்கு கஸ்ரத்துன் வந்தீரு. சாது அப்ப கசரத்து ராக்கு சாது கசரத்துன்னு அவங்கள்ட்ட யாரு கேட்டது? அப்படியே சொல்லி சாது கசரத்து நீக்கணும் அப்படியே ரூல்ஸ். ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? இல்ல இல்ல அப்ப சரியா சொல்லுங்க. வல்லினம் ஏண்டா ம்? வல்லினமான எழுத்து ராக்கு முன்னுக்கு வந்திக்குது. என்ன வந்திக்குது அது சொல்லுங்க. ராக்கு முன்னுக்கு வல்லினமான எழுத்து வந்திக்குது. ராக்கு முன்னுக்கு அல்ல, ராவை தொடர்ந்து வந்திக்குது. ராவை ஃபாலோ பண்ணி அடுத்த எழுத்து வந்திக்குது. ராவுக்கு அடுத்ததாக இருக்கிற எழுத்து என்னது? சாத் சாது. அப்ப சாது என்ன சாமான்? வல்லினமான வல்லினமான எழுத்து. நான் எப்படி இருக்கிறேன் இப்ப? ராக்கு பின்னால கஷ்டம், ராக்கு முன்னுக்கு கஷ்டம் வந்திக்குது. ராக்கு சுகோன் வந்து ராக்கு ஆ கஸ்ரத்துன் என்னென்று சொன்னாலும் ராக்கு தொடர்ந்து வல்லினமான எழுத்தொண்டு வந்தீரு. அதனால நாங்க ராவை வல்லினமாக ஓதுவோம். எந்த சந்தர்ப்பத்திலுமே அது வல்லினமாகவே தான் ஓதப்படல் வேண்டும். இது அடுத்த கிளாஸ் நிறைய கேள்வி கேட்பேன். கேட்டு தான் அடுத்து இப்போ இன்றைக்கே நீ குழம்பிட்டீங்க. அடுத்த கிளாஸ் குழம்பினீங்கன்னா அடுத்த பாடத்து போகல. அது குழப்பம் இல்லாமல் ஃபுல்லாக உங்களோட பாஷையில் ஆன்சர் பண்ணது ரெடி ஆகிட்டு வரணுமா? தாத்தா தாத்தா